ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங். ஸோ ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங்க்கும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதாவது எனக்கு சீக்வல்ல ரொம்ப பிடிச்சது ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் தான். ரொம்ப ஜாலியா இருக்கும். டேட்டாஸை வந்து நம்ம ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ண போறோம்னாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஸ்ட்ரிங் எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்ட்ட வந்து ஒரு லாஸ்ட் நேம்னு ஒரு காலம் இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம்னு ஒரு காலம் இருக்கு. இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் நேம் பாத்தீங்கன்னா கௌதம், என்னோட லாஸ்ட் நேம் பாத்தீங்கன்னா சுப்பிரமணி பாலா. ஸோ என்னோட ஃபுல் நேம் அப்படின்னு கேட்டா கௌதம் சுப்பிரமணி பாலா. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலம்ல வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஆனா அவுட்புட்ல கேட்கறப்ப எப்படி கேட்கறாங்கன்னா, எனக்கு வந்து ஃபுல்லா ஒரே காலம்ல எனக்கு இந்த கௌதம் சுப்பிரமணி மாலான்னு ஒண்ணா வரணும். எனக்கு இப்படி தனித்தனியா வரக்கூடாது. கௌதம் வந்து ஃபர்ஸ்ட் நேம்லயும் சுப்பிரமணி லாஸ்ட் நேம்லயும் ரெண்டு காலமா இருக்கிறத எனக்கு ஒண்ணா கேட்கறாங்க. அப்ப ஸ்ட்ரிங்ல நம்ம இதை எப்படி ஒண்ணு பண்ணணும்? கன்கேட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த கன்கேட்குள்ள நம்ம இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் போட்டுட்டோம்னா அது ஒண்ணு பண்ணி கொடுத்துரும். இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு லென்த்னு ஒரு ஃபங்க்ஷன். சோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை வந்து இன்னைக்கு ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் வச்சு நம்ம விளையாட போறோம். ஸோ அதுக்கு நமக்கான டேபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் டீடைல். ஸோ இந்த டேபிளை வச்சு தான் நம்ம எல்லா ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லென்த்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ சீக்வல் செலக்ட் நம்ம வந்து லென்த் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இது வரைக்கும் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன், என்னோட கஸ்டமர் நேமை நான் வந்து பாஸ் பண்ண போறேன். அலைஸ் நேம் கொடுத்துடலாம். நேம் லென்த்னு கொடுத்துடலாமா? நேம் லென்த். ஓகே. ஃப்ரம் என்ன டேபிள்னா கஸ்டமர் டீடைல்ஸ். ஓகே. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு நேமுக்கும் லென்த் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரவிக்குமாருக்கு 10 என்னலாமா 1 2 3 4 ஸ்பேஸ் வந்து 5 கே 6 7 8 9 10 அப்ப ஸ்பேஸோட கன்சிடர் பண்ணி 10 அப்படின்னு நமக்கு கொடுத்துருச்சு. ரைட். அடுத்து அதே மாதிரி 12 11 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கண்டிஷன்ல எழுதலாம். இப்ப நீங்க கண்டிஷன்ல வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 15க்கு மேல இருந்தா அந்த இடத்துல வந்து எஃப்னு போடு, இல்லைன்னா எல்னு போடு, ஏதோ பிளாக் செட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அப்ப கண்டிஷன்ல கூட நீங்க என்ன பண்ணலாம், வேர் லென்த் ஆஃப் கஸ்டமர் கிரேட்டர் than 9 அப்படின்னு போடலாம். அங்கேயும் நீங்க ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் வேர் கண்டிஷன்லயும் போடலாம். ஓகேவா? ஃபைன். சோ இப்போ இதுலயே வந்து அடுத்து ஓகே. சோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், லைக் லென்த் பார்த்தாச்சா, அந்த மாதிரி ஒவ்வொன்றா இந்த செலக்ட்ல நான் ஆட் பண்ணிட்டே போறேன். அப்பர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சோ இதுல என்னன்னா நீங்க வந்து இப்போ உங்க சிட்டி காலம் இருக்கு இல்லையா, எல்லாமே எனக்கு அப்பர் கேஸ்ல வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ வந்து நான் வந்து சிட்டி அப்பர் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து அந்த லென்த் ஃபங்க்ஷனோட அவுட்புட்டும் வந்துடும். இப்போ சிட்டி அப்பரும் நமக்கு வந்துருச்சு. எல்லாமே அப்பர். இப்போ அதே மாதிரி நீங்க வந்து எனக்கு வந்து கஸ்டமர் நேம் எல்லாம் எனக்கு லோயர் கேஸ்ல வேணும் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். கஸ்டமர் அண்டர் ஸ்கோர் நேம் ஆஸ் கஸ்ட் லோயர் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எல்லா கஸ்டமரோட நேமும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க ஆர் அண்ட் கே எல்லாம் கேப்ஸ்ல இருக்கு. ஆனா இங்க எல்லாமே மொத்தமா ஸ்மால் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி நீங்க இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சோ நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷனா உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம கன்கேட்டே பேசணும் இல்லையா, அதே பண்ணலாமா? சிஏடி கன்கேட். ஓகே. சோ இப்ப இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா எனக்கு வந்து நேம் ஹைஃபன் சிட்டி நேம், எனக்கு இது ரெண்டும் வேணும். நேம் ஹைஃபன் சிட்டி அப்படி வேணும் எனக்கு. சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா கன்கேட், இதுக்குள்ள நீங்க எத்தனை ஸ்ட்ரிங் வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் அதெல்லாம் சேர்ந்துரும், ஜாயின் ஆயிரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா கஸ்டமர் நேம் அண்டர் ஸ்கோர் நேம் கமா சிட்டி. ஓகே. இப்போ இதை நான் வந்து அலைஸ் வந்து நேம் சின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதை நீங்க ரன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பாருங்க ரவிக்குமார் சென்னை. ஆனா ஒரு ஸ்பேஸே இல்லாம வந்திருக்கு பாத்தீங்களா, ஒரு ஸ்பேஸோ இல்ல ஒரு ஐஃபனோ ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா. அப்ப என்ன பண்ணலாம், திரும்பவும் இந்த கன்கேட்குள்ள போயிட்டு இந்த கஸ்டமர் நேம் கமாக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு டபுள் கோட்ஸ்க்குள்ள ஒரு ஸ்டாட்டிக் வேல்யூ கொடுக்கலாம். அதாவது கோலன் கொடுக்கலாம். 2 கோலன் கொடுக்கலாமா, இந்த மாதிரி கொடுக்கலாமா? ஓகே. இப்போ இதை ரன் பண்ணுங்க. இங்க பாத்தீங்களா ஒரு ஒரு செப்பரேட்டர் கிடைச்சிருச்சு, ஒரு டீலிமிட்டர் கிடைச்சிருச்சு. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஆட் சாரி யூ கேன் ஆட் ஹைஃபன் ஆல்சோ. இப்போ நீங்க ஹைஃபனும் ஆட் பண்ணலாம். சிட்டி. ஓகே. இப்ப சிட்டிக்கு அப்புறம் எனக்கு ஒரு வேல்யூ வேணும். இது எல்லாமே வந்து நமக்கு தமிழ்நாடு தானே. அப்போ வந்து திரும்ப இன்னொரு ஐஃபன் கொடுத்துட்டு கமா நம்ம என்ன பண்ணலாம்னா லைக் ஐ வில் ஆட் டிஎன், ஒரு ஹார்ட் கோட் வேல்யூ. எல்லா ரெக்கார்டுக்கும் எனக்கு இது வரணும் அப்படின்னா இங்கே ஹார்ட் கோடும் பண்ணலாம், காலம் தான் கொடுக்கணும்னு இல்ல. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ரவிக்குமார் சென்னை டிஎன் வந்துருச்சு. சோ இந்த மாதிரி எடுக்கிற டேட்டால இந்த மாதிரி கன்கார்டினேஷனும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஐ எம் கோயிங் டு ஆட் சம்திங் கால் சப்ஸ்ட்ரிங். சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்குக்கு நடுவுல இருக்கிற ஒரு பார்ட்டை மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னா சப்ஸ்ட்ரிங். இப்போ இந்த இடத்துல சப்ஸ்ட்ரிங் கஸ்டமர் நேம் 1,5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்னன்னா எனக்கு வந்து கஸ்டமர் நேம், இப்போ கஸ்டமர் நேம் என்ன ரவிக்குமாரா, சோ எனக்கு வந்து 1ல இருந்து 5 அடுத்த 5 எனக்கு எடுக்கணும். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அவுட்புட்ல வந்துட்டு சாரி இங்க ஒரு கமா மிஸ்ஸிங், ப்ரீவியஸ் லைன்ல கமா கொடுக்கல.
ஓகே. ஸோ வாட் நெக்ஸ்ட்? ஓகே. இந்த லைன்ல கமா குடுத்துட்டேன். ஓகே. ஃப்ரம்க்கு முன்னாடி கமா இருக்கக்கூடாது. ஓகே ஃபைன். ஃபைன். ஸோ இங்க பாருங்க. எனக்கு ரவி வந்துருச்சு. பட் இது ஸ்பேஸோட எடுத்துட்டு இருக்கு. RAVI அப்புறம் ஸ்பேஸ். ஸோ 1 அண்ட் 5 அப்படியே எடுத்துக்கிச்சு. ஸோ 1 இப்ப இதே வந்து நான் 1 to 6 குடுக்குறேன். ஓகேங்களா? 1 to 6 குடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ரவி ஸ்பேஸ் கேட். ஸ்பேஸ் எடுத்திருக்கா இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இன்னொரு நம்பர் குடுத்து கூட நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்ப சப்ஸ்ட்ரிங் பார்த்துட்டோமா? அடுத்து வந்து ட்ரிம். ஓகே. சோ இப்போ வந்து நான் வந்து ஓகே கமா போட்டுறலாம். அந்த கமாவை ரிமூவ் பண்ணிடலாம். ட்ரிம். சோ ட்ரிம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நான் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்ட்ரிங்ல லெஃப்ட் சைட்லயோ இல்ல ரைட் சைட்லயோ ஒரு அடிஷனல் ஸ்பேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணணும். இப்போ என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிள் சிட்டிக்கு பதிலா நான் சென்னைன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? சென்னைன்னு போட்டுக்கிறேன். இப்ப எனக்கு என்னன்னா, இந்த இடத்துலயும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இப்ப நான் சும்மா இது ஒரு கரெக்ட்டான குறி கிடையாது. தப்புதான். நான் போடுறேன் சும்மா. ஈக்குவல் டூ சென்னையா அப்படின்னு நான் போட்டேன்னா, அது ஃபெயில் ஆகும். ஏன் ஃபெயில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இதையும் கன்சிடர் பண்ணி இது ஃபெயில்ன்னு சொல்லும். ரைட்? சோ இப்ப அத மாரி அதெல்லாம் ஆகக்கூடாது. நான் பார்ப்பேன் என்னடா 2ம் சென்னை தானே. ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் ஹார்ட் கோட் பண்ணியிருந்தா எனக்கு தெரியும். இதுல ஸ்பேஸ் இருக்குன்னு. நான் ஹார்ட் கோட் பண்ணல. காலமா அப்படியே வாங்குறேன். சிட்டி நேம்னு குடுக்குறேன். அந்த சிட்டி நேம்ன்ற காலம்க்குள்ள வேல்யூஸ் எல்லாத்துலயும் இப்படி ஸ்பேஸ் இருக்கு. அது பார்த்தா தெரியாது. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பார்த்தா தெரியுதா? ரைட்? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல 6 இந்த ரவிக்குமார் சப்ஸ்ட்ரிங் போய்க்கலாம். 5 போடுறேன். இத நான் ரன்னும் பண்றேன். ஓகே. இது எரர் இல்லையா? இத ரிமூவ் பண்ணிடுறேன். ரைட். இப்ப நான் இத ரன் பண்றேன். பாருங்க 1ல இருந்து 5. 1ல இருந்து 5னா RAVI ஸ்பேஸ் எடுக்கணும். இங்க ஸ்பேஸ் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவுட்புட்ல நமக்கு தெரியாது. சோ நான் பார்த்தோனே ஓகே இல்ல போல இருக்கு. ஆனா டேட்டால ஸ்பேஸ் இருக்கு. இல்லையா? ஸ்பேஸ் இருக்கு. அப்ப அந்த மாரி கேஸ்ல ஃபெயில் ஆகும். அப்ப நாங்க சேஃப் அண்ட் சைடா எல்லாம் ஈக்குவலா இருக்கு. அப்பவும் இது வந்து நாட் ஈக்குவல்னே வருதே அப்படின்னா, நாங்க அந்த ட்ரிம் மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். சோ ட்ரிம் ஜெனரலா பண்ணீங்கன்னா, லெஃப்ட் சைட்லயும், ரைட் சைட்லயும் ஸ்பேஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அத ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? இல்ல எனக்கு வந்து ரைட் சைட்ல மட்டும் தான் ஸ்பேஸ் இருக்கு. லெஃப்ட்ல இல்ல அப்படின்னு தெரிய வந்ததுன்னா, நீங்க ட்ரிம் போடலாம். இல்ல வைஸ் வெர்சா எனக்கு வந்து ரைட் சைட்ல இல்ல, லெஃப்ட்ல தான் இருக்கு அப்படின்னாலும், நீங்க வந்து யூ கேன் யூஸ் ட்ரிம். இதெல்லாம் ஒர்க் ஆகும். லெஃப்ட், ரைட் அதெல்லாம். இல்ல நீங்க வந்து ட்ரிம்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 சைடுமே இருந்ததுனாலும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் பேட், பேட். பேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க இத. இத நான் உங்களுக்கு ரன் பண்றதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி இத நான் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். சோ இப்ப நான் இத ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த லாஸ்ட் காலம மட்டும் பாருங்க. எனக்கு வந்து பேடுக்கு வந்து ஆர்குமெண்ட். இப்ப இதுல எல்லாத்துலயும் ஆர்குமெண்ட்டும் ரொம்ப முக்கியங்க. லென்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலம் தான் கொடுக்க முடியும். இன்னொரு ஆர்குமெண்ட் கொடுக்க முடியாது. கமா போட்டு இன்னொன்னு கொடுத்தீங்கன்னா அது ஆர்குமெண்ட். ஓகேங்களா? கமா போட்டு இன்னொன்னு கொடுத்தீங்கன்னா அது இட்ஸ் கைண்ட்லி an ஆர்குமெண்ட். சோ அப்ப லென்த்துக்கு அப்புறம் நான் வந்து இங்க ஒண்ணு தான் கொடுக்க முடியும். அப்பர், லோயர் எல்லாம் ஒரு ஆர்குமெண்ட் தான் அக்செப்ட் பண்ணும். ஆனா கான்கேட் எவ்வளவு ஆர்குமெண்ட் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து சப்ஸ்ட்ரிங், ட்ரிம்முக்கு எல்லாத்துக்கும் ஆர்குமெண்ட் இருக்கு. இப்ப சப்ஸ்ட்ரிங் எல்லாம் 3 ஆர்குமெண்ட். இதுல ஒண்ணு குறைஞ்சா கூட எரர் அடிக்கும். இல்ல இன்னொன்னு ஆட் பண்ணாலும் எரர் அடிக்கும். அந்த மாதிரி பேடுக்கு 3 ஆர்குமெண்ட். சோ கஸ்டமர் நேம் பேடுனா பேடிங் பண்ணணும். ஆனா லெஃப்ட் சைடு. ஓகே. பேடிங்னா என்ன அப்படின்னா, இப்ப இங்க பாருங்க 15 நான் சொல்லிட்டேன். இது ரவிக்குமாரை எண்ணி பார்க்கும். 1, 2, 3, 4 ஸ்பேஸோட 5, 6, 7, 8, 10 தான் இருக்கு. மீதி 5க்கு இந்த ஸ்டார போட்டுரும். அது எந்த சைடு போடணும்னா லெஃப்ட்னு நான் கொடுத்தனால லெஃப்ட் சைடு போட்டுரும். இதுதான் பேடிங். சோ நீங்க கூட வந்து சில வார்த்தைகளை ஆட் பண்றீங்க, ஒரு பேடிங் பண்றீங்கன்னா இதை பண்ணலாம். அதே எனக்கு ரைட் சைடுல வேணும்னாலும் நீங்க பண்ணலாம். ஆர்னு கொடுத்து ஓகே கேப்ஸ்ல கொடுத்துக்கிறேன். குடுக்கலாம். ஸ்மால்லயும் குடுக்கலாம். பட் எல்லாமே கேப்ஸா இருக்கிறனால நான் கேப்ஸ் போடுறேன். வேற ஒண்ணும் இல்ல. இங்க பாத்தீங்களா? அதே வந்து மீதி. அதாவது 15ல 10 ரவிக்குமாரே ஃபில் பண்ணிருச்சு. மீதி 5 இருக்கு. அந்த 5க்கு ஸ்டார போட்டுருச்சு. ரைட் சைடு. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பேட், பேடுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்ஷன். என்னடா எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டிங் சொல்றியே அப்படின்னு கேக்குறீங்களா? எல்லாமே எனக்கும் பிடிக்கும். எல்லாமே உங்களுக்கும் பிடிக்கும். சோ அதனால இன்ட்ரெஸ்டிங்னே நான் சொல்றேன். ஃபைன். ரீப்ளேஸ். சோ ரீப்ளேஸ்க்கு பாத்தீங்கன்னா கஸ்டமர் நேம்னு கொடுத்திருக்கேன். கஸ்டமர் நேம்ல எங்கெல்லாம் ஸ்பேஸ் வருதோ அங்கெல்லாம் அந்த ஸ்பேஸுக்கு பதிலா அண்டர்ஸ்கோர் போடுன்னு அர்த்தம். ரீப்ளேஸ் பண்ணு. சோ இப்ப நான் இதை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். பாத்தீங்களா? ரவிக்கு அப்புறம் குமாருக்கு ஸ்பேஸ் இருந்தது இல்லையா? அது அண்டர்ஸ்கோர் ஆயிடுச்சு. அதே மாதிரி பிரியா சர்மா எல்லாத்துலயும். ரைட்? சோ ரீப்ளேஸ். சோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் நேம்ல இருக்குன்னு உங்க டீம்ல சொல்றாங்க. டேட்டால ஒரு இஷ்யூவா இருக்கு. நேம்ல எல்லாத்துலயும் ஸ்பெஷல் கேரக்டர் வருது. தெரியாம யூசர் என்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் இங்க ஒரு கொஸ்டின் இருக்கும். கேட்கலாம். என்ன ஸ்பெஷல் கேரக்டர் வருதுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு வேலிடு கொஸ்டின். அதுக்கு நம்ம ரெஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரீப்ளேஸுக்கும் மேலதான் ரெஜெக்ட்ஸ், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம்.
ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் ரெஜெக்ட்ஸ் வீடியோ தனியா சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்றப்போ நான் அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அங்க வந்து எந்த ஸ்பெஷல் கேரக்டர் வந்தாலும் அது ஒரு பேட்டர்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேட்டர்ன்ல அதுக்குள்ள வந்தது அப்படின்னா அது ரீப்ளேஸ் பண்ணி விட்டு போயிடும். பட் ரெஜெக்ட்ஸ் வந்து அதுவும் ஒரு நல்ல கான்செப்ட் தான். பட் உங்களுக்கு ரெஜெக்ட்ஸ்ல சொல்றேன், அது ரீப்ளேஸோட அப்கிரேடுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஃபைன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஜஸ்ட் ஆட் கமா ஹியர் இன்ஸ்ட்ரிங். சோ இப்ப கஸ்டமர் நேம்ல ஏ எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த இன்ஸ்ட்ரிங்கோட வேலை. ஓகேங்களா, இப்ப இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஓகே கமா இருக்கு, நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து ஏ வந்து பாத்தீங்கன்னா ரவிக்குமார்ல 2வது பொசிஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் எங்க அக்கரன்ஸ் வருதோ அதை எடுத்துரும். பிரியால 1 2 3 4 5வது பொசிஷன்ல இருக்கு. அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும். ரைட். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லைக் வி ஹாவ் சம்திங் கால்ட் லெஃப்ட் அண்ட் ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லெஃப்ட்ல ஒரு 5 கேரக்டர் வரைக்கும் நேம் வந்தா போதும், ரைட்ல இருக்கிறது அதே மாதிரி ஒரு 5 கேரக்டர் வந்தா போதும் அப்படின்னா நீங்க இதை கொடுக்கலாம். இப்போ ஒண்ணு இல்ல, கஸ்டமர் நேம்ல லெஃப்ட் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 5 கேரக்டர் மட்டும் எனக்கு வேணுங்கிறேன். ஓகேங்களா, இது நீங்க சப்ஸ்ட்ரிங்லயும் பண்ணலாம். ஆனா அங்க ஸ்டார்டிங் எண்டிங் பொசிஷன் கொடுக்கணும். பட் இங்க நீங்க ஸ்டார்டிங் எண்டிங் பொசிஷன் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க 5ன்னு கொடுத்துட்டீங்க. சோ ரவிக்குமார்ல ஃபர்ஸ்ட் 5 எழுத்து ரவி வித் அந்த ஸ்பேஸ். அடுத்து பிரியாலையும் 5 இருக்கு, அர்ஜுன்லயும் 5 இருக்கு, மீனாலையும் 5. ஆனா கார்த்திக்ல 7 இருக்கு. அதனால CARTH வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம். இதே நீங்க லெஃப்ட ரைட்னு மாத்துங்க. ஓகேங்களா, ரைட்னு மாத்துங்க. சோ சேம் தான், பட் ரைட் சைட்ல இருந்து வரும். ரைட் சைட்ல லாஸ்ட்ல இருந்து வரும். ஓகேங்களா, சோ அது வந்து இப்ப குமார்னா RAMUK 5 எழுத்து வந்துரும் அந்த மாதிரி. ஓகேங்களா, ஃபைன். அடுத்து வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா தட் ஆல்சோ யூ கேன் டூ. இப்போ இது வந்து உங்களோட கஸ்டமர் நேமை ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துரும். இப்போ இன்கேஸ் கஸ்டமர் வந்து எனக்கு ரிவர்ஸ்ல பண்ணி கொடுக்குறான் அப்படின்னா நம்ம அதை ஸ்ட்ரைட் பண்றதுக்கு திரும்ப ரிவர்ஸ் போட்டு விட்டுலாம். ரைட், ஃபைன். ஸோ ஃபைனலா ஒன்று நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் வந்து ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பரை ஃபார்மேட் பண்ணி எனக்கு கொடுக்கணும். இப்போ ஏதோ ஒரு அமௌண்ட்னு வச்சுக்கலாமே. பட் இது ஒரு கமா போட்டா தானே அந்த 1s 10s 100s அந்த டிஜிட் வேல்யூ நம்ம நல்லா ரீட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால 2ன்னு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு டெசிமல் வேல்யூவோட நீட்டா கொடுத்துரும். ஸோ ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, இங்க பாருங்க கமா செப்பரேட்டட். ஓகே, நான் மேல கொஞ்சம் காலம்ஸை ரிமூவ் பண்ணிருட்டுமா, ஏன்னா அது விண்டோ தாண்டி போகுது. ஓகே, ஃபைன். இங்க பாருங்க கமா செப்பரேட்டர்லாம் எங்க போடணுமோ நீட்டா போட்டு ஃபைனலா 2 டிஜிட் டெசிமலும் வச்சிருச்சு. ரைட், அந்த மாதிரி ஒரு நம்பரை ஃபார்மேட் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் 2 அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ரைட். சோ அவ்வளவுதான் ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் மீன்ஸ். அவ்வளவுதானே இந்த வீடியோவுக்கு அவ்வளவுதான். பட் ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. எஸ் யா மெயினா ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லணும். எஸ், நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் போட்டுக்கலாங்க, அதுவும் பாசிபிள். சோ நான் அதுக்கும் கொஞ்சத்தை தூக்கிடுறேன். ஓகே, சரி. இப்போ இந்த கன்கேட்டை எடுத்துக்கலாமா? வெயிட் அ செகண்ட். ஓகே, கன்கேட்டை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஓகே, கன்கேட் எடுத்துக்காச்சு. இப்போ இதை ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணோன்னா என்னன்னா லைக் எனக்கு இது வருது கன்கேட்டோட அவுட்புட். பட் இந்த கன்கேட்டோட அவுட்புட் ஃபுல்லாவே எனக்கு அப்பர்ல வரணும், அதையும் நீங்க பண்ணலாம். ஸோ அப்பர் ஃபங்க்ஷனுக்குள்ள கன்கேட் ஃபங்க்ஷனை நீங்க போடணும். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம போடுறோம், அந்த மாதிரி உங்களால பண்ண முடியும். இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அப்படியே இதெல்லாம் வந்து ஃபுல்லா அப்பர்ல வரும். இங்க பாத்தீங்களா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படியே நீங்க இன்னொரு ஃபங்க்ஷன்லயும் போட முடியும். ரைட். ஸோ அதே மாதிரி இதோட கம்ப்ளீட் லென்த்தும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தட் ஆல்சோ யூ கேன் டூ. அப்பருக்கு வெளியில திரும்ப லென்த் போட்டுடலாம். ரைட். ஸோ இப்போ நான் அதையும் போட்டு காமிக்கிறேன். லென்த் ஆஃப் இந்த மொத்த வேல்யூ. பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்க க்ளோஸும் பண்ணிடணும். லென்த் மட்டும் வரும். ரைட். இன்ட்ரெஸ்டிங் இல்ல? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் பாருங்க, 2 ஃபங்க்ஷன் உள்ள போட்டிருக்கேன். லென்த்துக்குள்ள 2 ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். ஆர்டர் கேன் பி சேஞ்ச். ரைட். ஸோ அவ்வளவுதான் ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங். இது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்கு போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் என்னோட சேனல்ல நிறைய டேட்டா ரிலேட்டட் வீடியோஸை தமிழ்ல கோர்ஸா நான் போட்டுட்டு இருக்கேன். பிக் டேட்டா இன்ஜினியரிங்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கும் ஃப்ரீ கோர்ஸ் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் 9 ஹவர்ஸ்க்கு மேல சீக்வல் டுட்டோரியல் மாஸ்டர் கிளாஸ் வீடியோஸும் போட்டிருக்கேன். அந்த மாதிரி பைத்தான், கிளவுட் கம்ப்யூட்டிங்ல GCP, Azure, AWS, இன்னும் நிறைய டேட்டா இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் தமிழ்ல நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நாம தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் டேட்டா இன்ஜினியரிங் கம்யூனிட்டி இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும். ஸோ நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், போய் பாருங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேட்டா இன்ஜினியரிங் தமிழ், அங்கேயும் என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.